ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குக் வித் கோமாளி ஷோவில் நம்ம விஜய் சத்யபதி சார் சொன்ன க்ரீன் சில்லி சிக்கன் 65 ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது கூடவே கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்ட பிறகு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட் எல்லாமே இது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டலாம். ஊற்றிட்டேங்க. இப்போ இதுங்கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி சால்ட்டு. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே எல்லா மசாலாவையுமே சேர்த்து சிக்கனோட நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. இதில் தண்ணீரை எதுவும் சேர்க்க வேணாம். சிக்கன்லேயே நிறையவே தண்ணி இருக்கும். அதை கூடவே சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதெல்லாம் நல்லா கிண்டி விட்ட பிறகு இப்போ இதோடவே இந்த தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமனை இது கூடவே பிழிஞ்சிட்டுக்கோங்க. இப்போ தயிரும் லெமனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லாவே இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்ட பிறகு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 1 ஹவருக்கு நல்லாவே ஊறி வரட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இறங்கும் உள்ளார. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். இப்போ ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லாவே ஊறி போய் செட் ஆகியிருக்கு மசாலா எல்லாம் சிக்கனோட. இப்போ இதை ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு நம்ம 65 போடுற மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று வந்து படாமல் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த 65 வந்து போட்ட உடனே கிளறி விடாதீங்க. கொஞ்சம் லேட் ஆகட்டும். மசாலாலாம் கொஞ்சம் கிரிப்ஸி ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா எந்த மசாலாவும் வானல்லையோ இல்லை பாத்திரத்துலையோ ஒட்டாது. அதனால் இல்லைன்னா மசாலா எல்லாம் கலைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எதுவுமே மசாலா வந்து கலையாமல் இருக்குது. நான் இப்போ நல்லா கிளறி விடுறேன். நல்லா கிளறி விட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இன்னும் சிக்கன் வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்காது. மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் போட்டு வேக வச்சு இடுங்க. அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக கலராக வந்திருக்கு. இது வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காது. சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை சைடிஷாகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது இதில். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் சாப்பிடாத பசங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ நீங்கள் சிக்கன் எடுத்தாலும் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அடமுடிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கமாக நம்ம போடுற சிக்கன் 65 மாதிரி இருக்காது. வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.